ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான். அவரை பற்றி தான் பேச போகிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு வந்து செம்மையான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் வந்து கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு அப்படின்றது போட்டு, அதுக்கப்புறம் வந்து அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவர் ஏதாவது அரசியல் எது பண்ணுறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். முதல் மாநாடு போட்டு கிட்டத்தட்ட அக்டோபர் 27 அன்னைக்கு போட்டார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து டேட் வந்து 20, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் மாநாடுக்கு அப்புறம் எந்த ஒரு கட்சி மீட்டிங்கோ எதுவுமே பெருசாக வந்து மக்களை வந்து நேரடியாக வந்து சந்திக்கலை. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ட்விட்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையாக தான் வந்துட்டு இருந்தது அவர் சைட்லேருந்து. நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற மாதிரி மாற்றத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் உள்ள வந்து ஏதாவது பண்ண மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த 50 வருஷமாக வந்து ஒரே மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இவங்க 5 வருஷம், டிஎம்கே 5 வருஷம், ஏடிஎம்கே இப்படியே மாறி மாறி தான் போயிட்டுருக்கு. பட் யாராவது ஒருத்தர் வருவாரா, நல்லது செய்வாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜயகாந்த் சார் வந்தார். அவர் வந்துட்டு அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ கடைசியாக அவர் நம்ம கூட இல்லை, அவரும் போயிட்டார். இப்போ லாஸ்ட் ஹோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நடிச்சிட்டா வந்து இவனா பெரிய ஆளா, இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு பிம்பம் ஏற்படுத்திட்டே இருக்காங்க. இவன் ஆக்டரு, இவன் வந்து கூத்தாடி, இவன் என்ன பண்ணிடுவான்ன்ற மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில் தான் வந்து மாநாட்டிலே அவர் வந்து விஜய் சார் வந்து கொடுத்துருப்பாரு. கூத்தாடினா என்ன சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது கொடுத்துருப்பாரு. அதுலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே அந்த மாதிரி வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு இதை வந்து சொல்லியிருப்பாரு. அவருடைய சைட்ல இருந்து அவர் வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பாரு. அது பார்க்க அழகா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் எதுவும் பண்ண மாட்டாரா, மக்களை வந்து சந்திக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா மக்களை போய் நேரடியாக போய் சந்திக்கும் போது தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்களுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஓகே இவர் இருக்காரு, நமக்காக வராரு, நம்மளை தேடி வராரு, மக்களை தேடி வராருன்ற மாதிரி ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வர வைக்கும். ஸோ அதை தான் நான் அப்படி பார்க்குறேன். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதும் அதுதான், இவர் என்ன வர மாட்டுறாருன்ட்டு. பட் ஆனால் இன்னைக்கு வந்து முதல் தடவையாக அந்த பரந்தூர் என்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரொம்ப நாளாக. 910 நாளாக வந்து பரந்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வந்து வரப்போது போல. அந்த ஏர்போர்ட் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக அங்கே இருக்கிற விவசாய மக்கள், அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்து கடந்த 3 வருஷத்துக்கு மேலே அங்கே வந்து போராடிட்டு இருக்காங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வந்திருக்கு, யூடியூப்லலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ நாள் வந்து அதை வந்து பெருசாக யாரும் வந்து பேசி இது பண்ணலை. அங்கங்கே பேசியிருப்பாங்க, பட் அதை பெருசாக யாரும் பேசலை. பட் ஆனால் இப்போ விஜய் வந்து நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ அது வந்து பயங்கரமாக இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன் இந்த மாதிரி அவர் ஏன் அங்கே போனார், எதனால் போனாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ போய் அதை போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன எது நடக்குது பார்க்குறாங்க. அதை அந்த ஊரை வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது போல் அப்படின்னு சொல்லி. சென்னையில் இருக்க மக்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்க மாவட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து வெளியில் இருக்க மாவட்டம், மாநிலங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவும் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் பெருசாக காட்டலை. இப்போ வந்து இதை காட்டி இதை வந்து பெருசாக பேசுறதுனால அங்கே அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்த விஷயத்த வந்து பெருசாக பேசும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். என்ன விஷயம்னு சொல்லி நான் சொல்லிடுறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த ஊரில் வந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அங்கே விவசாய நிலத்தில் தான் வந்து வருதுன்ற மாதிரி அங்கே ஊர் மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏன் இங்கே வருது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதையும் மீறி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதை எதிர்த்து தான் வந்து விஜய் வந்து இப்போ வந்து குரல் கொடுத்துருக்காரு. என்னென்னலாம் பேசியிருக்காருன்றதை நான் சொல்கிறேன். ஊர் மக்கள் வந்து ரொம்ப போராடி பார்த்துருக்காங்க, எதுவுமே வந்து நடக்கிற மாதிரி தெரியல போல.
ஸோ ஃபைனலாக இவரும் வந்து விஜய் சாரும் வந்து நிறைய இடத்துல வந்து மாநாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து விவசாயத்துக்காக அவர் வந்து நிறைய குரல் கொடுத்துருக்காரு, ஜல்லிக்கட்டுக்காக அவர் வந்து பேசியிருக்காரு, போய் அந்த இடத்துல போய் நின்றுருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் தடவையாக வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து இப்போ ஒரு குரல் கொடுக்குறாரு, நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேசுகிறாப்பல. அங்கே வந்து கூட்ட நெரிசலின் காரணத்தினால அவரால் இறங்க கூட முடியல. ரொம்ப அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு போல, பட் முடியல. அது கடைசியாக சொல்லியிருப்பாரு. என்னென்னா சொல்றாருன்னா, ஆட்சி செய்கிற அரசையும் ஒன்றிய அரசையும் வந்து அவர் வந்து பேசியிருக்காப்புல. என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து அந்த பரந்தூர் என்ற கிராமத்துல வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து இது போடுறாங்க, அந்த ஏர்போர்ட் போடுறாங்க போல. அந்த இடத்துக்கு அவருக்கு வந்து போறதுக்கு வந்து தடை செஞ்சிருக்காங்க. ஸோ அது ஏன்னு அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு மட்டும் ஏன், நான் ஏன் போகக்கூடாது தெரியல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு இடம் வந்து ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போய் தான் நீங்கள் பேசணும்னு சொல்லி அவருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி தான் அந்த மண்டபத்துக்கே வரணும். கிட்டத்தட்ட அவங்களும் வந்து அந்த சிரமத்துக்கு தான் ஆளாகிறாங்க, ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அங்கே இருக்கிற ஊர் மக்களும் அதை பற்றி நிறைய வீடியோஸில் பேசியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி எங்களை வந்து இந்த மாதிரி வஞ்சிக்கிறாங்க, அவர் வரும்போது கூட நாங்கள் வந்து வெளியில் போய் தான் நாங்கள் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க முடியுது. இதே தான் வந்து விஜய் சாரும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எனக்கும் அனுமதி கொடுக்கல, ஆனால் தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னென்னலாம் பேசுகிறாருன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சியை தான் கொடுக்கணும், இது வந்து மக்களுக்கு வந்து வேற மாதிரி போயிட்டுருக்கு. சுரங்கத்துக்கு வந்து தடை செஞ்ச கவர்மெண்ட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற கவர்மெண்ட் இந்த பரந்தூர் கிராமத்துக்கு ஏன் வந்து இந்த இது பண்ணுறீங்க, இது வந்து தப்பாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல விஜய் சார். அங்கே இருக்கிற மக்களும் தான் இவங்களும் மக்கள் தான், அவங்களும் மக்கள் தான் இவங்களும் மக்கள் தான், அது ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. இதே ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்து விவசாயத்துக்கு வந்து நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து. இப்போ நீங்கள் அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. ஏன் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எதிர்க்கு மற்ற சப்போர்ட் பண்ணுறீங்க, விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கப்பா போல். அங்கே ஊர் மக்களும் ஒரு பயங்கர சவுண்டு சொன்னதும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவர் பேசியிருக்காரு. இதுதான் வந்து என்னுடைய முதல் மாநாட்டுக்கு அப்புறம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி வந்து நான் வந்து களத்தில் வந்து இறங்கி சந்திக்கணும் மக்களை அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மக்கள் உங்கள் சைடில் இருந்து உங்கள் ஊர் மக்கள் என்னை கேட்டதுனால நானும் வந்து இந்த விவசாயத்தை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். ஸோ அதனால நான் இந்த இடத்த தான் நான் வந்து கரெக்டாக முதல் இடமா நான் அதை வந்து சூஸ் பண்ணி நான் இங்கேருந்து என்னுடைய களத்தை வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன், என்னுடைய அரசியல் இதை வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அரசியலாக்க விரும்பலை. இது வந்து நான் அரசியலுக்காக வரல, எந்த ஓட்டுக்காகவும் வரல, ஆனால் வந்து இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அடிபடக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து உங்கள் கூட நான் நிற்பேன், கடைசி வரையும் உங்களுடைய அண்ணனா தம்பியாக நான் நிற்பேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னலாக அவர் வந்து பேசுகிறாப்புல. ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது, நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே வந்து பரந்தூரில் என்ன பிரச்சனைனா, அது பக்கத்தில் இருக்கிற கிராமம் நிறையா இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டு வந்து வர வச்சுக்குங்க, ஏன் இங்கே வந்து விவசாய நிலத்துல ஏன் வைக்கிறீங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்லாம் கோரிக்கை பண்ணுறாங்க. நானும் நிறையா பார்க்குறேன், விவசாயத்தை அழிச்சு தான் நிறையா பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து விவசாயத்தினால தான் வருது. ஸோ அது கொஞ்சம் நினச்சி பார்த்தாங்கன்னா யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து விஜய் சார் வந்து சொல்லுவார், அங்கே எதிர்க்கிறாங்க இங்கேயும் அதை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, அப்போ இங்கே இவங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது, ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது, இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் இவங்க வந்து ஆதரிக்கிறாங்க ஆளுங்கட்சின்ற மாதிரி போட்டாப்புல. என்ன சொல்கிறது, எடுத்தாலே துப்பாக்கி தான் டமால் டுமால்னு சொல்கிறது தான் மாதிரி இருக்குது அவர் பண்ணுறது. எதுக்கு எடுத்தாலும் ஆளுங்கட்சியை அடிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறது, இதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஏன்னா அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எதிர்த்து இது பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ மக்களுக்கும் வந்து ஒரு மாற்று எதிர்பார்க்குறாங்க.
ஸோ அது வந்து இவர் கொடுப்பாரா அப்படின்றது தெரியல, போக போக தான் தெரியும். ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயத்த வந்து இன்னும் ஒரு வருஷம் தான், அதுக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, என்னென்னலாம் பண்ண போகிறாருன்றதை வந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சி அவங்க என்ன எடுக்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிதுன்னா அது வந்து மக்களுக்கான வெற்றியும் கூட, தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், அதை நோக்கியே செல்வோம்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் நல்ல கண்டென்ட்டோடு வரேன். Until that, bye from this video. Tata, take care.